சுகர் பீட் ஸ்டோன் செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு பண்ணிருக்கேன். நான் வந்து 1 month சில்க் த்ரெட் ஓகே த்ரெட் வச்சு போட்டுட்டு இருக்கேன். ஒரு பிளஸ்க்கு பிரைடல் பிளஸ்னா 1 வீக் ஆகும். இது வந்து சர்தோசி யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இது வந்து பிரெஞ்ச் நாட் சொல்லுவாங்க, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிருக்கேன். கீழே லேஸ் வைக்கணும். ஓகே எத்தனை நாள் ஆச்சு இப்போ ஒரு 1 month ஆகுது. இது வந்து செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் கட் பீட்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் குந்தன். எல்லா பிளவுஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிரைடல் ஒர்க் இல்லாம சாதா ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஒரு பிரைடல் ஒர்க் பிளவுஸ் போட்டா போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா காயத்ரி அகாடமிக்கு வந்திருக்குங்க. நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். இப்போ சம்மர்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நீங்களாம் லீவ் விட்டுட்டு சம்மரில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரயோஜனமாக ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேர் டைலரிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்பை பார்ப்பீங்க, ஆன்லைனில் பார்ப்பீங்க. அதேமாதிரி ஆரிய ஒர்க் ப்ளவுஸ் எப்படி எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய காயத்ரி அகாடமிக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ போட்டாச்சு. லாஸ்ட் இயர் வந்து நம்ம போட்டோம் வீடியோவில். அந்த லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்கன்றதை சொல்லுங்கள் நம்ம மக்கள். இப்போ வந்து எங்கள் அகாடமியில் ஆரி எம்ப்ராய்டரி, டெய்லரிங், பியூட்டிஷியன் கோர்ஸ், மெஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாமே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி 5000 ஃபீஸ் மினிமம். 5000 வந்து மினிமம் 5000. 5000 எத்தனை மாசம்? 3 monthsக்கு. 3 monthsக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 ஃபீஸ். ஓகே. ஓகேங்களா? 5000 6000 இந்த மாதிரி கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கால வந்து இங்க தங்கி வந்து கத்துக்கிட்டாங்க. இது இல்லாம வந்து இங்கிலீஷ் கண்ட்ரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இங்கிலீஷ் கண்ட்ரி, அரப்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைனோட நேச்சுரலா வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நேர்ல வந்து கத்துக்கணும். அவங்களுக்கு வந்து எப்படி கத்து தருவீங்க? நேர்லயும் வரலாம். இங்க ஸ்டே பண்றதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே. இப்போ அவங்க ஸ்டே பண்றது ஃபெசிலிட்டினா எப்படி? அது வந்து தனியா சார்ஜ் பண்ணுவீங்களா? ஆமா, தனியா மினிமம் சார்ஜ் தான். மினிமம் சார்ஜ் தான் பண்ணுவீங்க. ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம். நம்ம ஒரு 6800ல வந்து நம்ம ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா கூட ஆகலாம். நல்லா 20,000ல இருந்து 1 lakh 2 lakh வரைக்கும் கூட நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ வந்து 1 or 2 daysலயே 5000 வர்த் இருக்க பிளவுஸ் வந்து நீங்க போடுறதுக்கு நான் பிராக்டிஸ் கொடுத்துருவேன். ஓகே. ஓகேங்களா? பிரைடல் பிளவுஸ் போடுறதுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருவேன். இப்போ வந்து நாங்க பேசிக் அட்வான்ஸ்டுக்கு 5000 வாங்குறோம். இது இல்லாம ப்ரோ லெவலுக்கு தனியா சார்ஜ் பண்ணியிருக்கோம் 3000. அதுக்கு வந்து இப்போ ஃபேஸ் மார்க் பண்றது, ஃபேஸ் எம்ப்ராய்டரி பண்றது, நெட்டட் கிளாத் போடுறது அப்படின்ட்டு, அப்புறம் பெயிண்டிங் ஆரி எல்லாமே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இங்க டைலரிங்ல வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே மினிமம் சார்ஜ் தான். எதுவும் ஹையஸ்ட் ரேஞ்சில எல்லாம் இல்லவே இல்லை. நீங்க வந்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ் தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க உங்க கம்ஃபர்டபுளான டைமுக்கு 3 hours பர் டேக்கு வந்து 3 hours கிளாஸ் இருக்கும். கம்பல்சரியா 3 hours இருக்கும். உங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி 1 hour இருக்கலாம், 3 hours இருக்கலாம். ஓகேங்களா? வீக்லி 6 days. 1 hour சொன்னீங்கல்ல, 1 hourக்கு அதே சார்ஜ் தானா? 3 hourக்கு அதே சார்ஜ் தானா? சார்ஜஸ் பத்தி இது இல்ல. கோர்ஸ் ஃபீஸ். இது கம்ப்ளீட் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த சார்ஜ் தான். ஓகே ஓகே, சூப்பர் மேம். இந்த ஆரி வொர்க் போடுறதுனாலயும் டைலரிங் கத்துக்கிறதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது அவங்களுக்கு. நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது அவங்களுக்கு. ஓகே மேம். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளவுஸ் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி அதர் கண்ட்ரிக்குலாம் அனுப்புறோம் சொல்லி. ஆமா. இப்போ அது பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த வர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயே நாங்க ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துறீங்க. இப்போ நீங்க வந்து பர்சனலா வந்து ஆரி ஒர்க் எம்ப்ராய்ட் பண்ணி நீங்க அதர் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க, அதுவும் இருக்குங்களா? அதுவும் இருக்குது. ஓகே மேம். இப்போ ரெடிமேட் பிளவுஸஸும் நாங்க இருக்குதுங்க. ரெண்ட் இருக்கு. ரெண்ட்டுக்கு பிளவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ரெண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ ரெடிமேட் பிளவுஸ் ரெண்ட்டுக்குன்னா எவ்வளோ மினிமம் வந்து? மினிமம் 500 பர் டேங்களா? உங்க பிளவுஸ் எடுக்கிற டிசைனை பொறுத்தும் இருக்குது. டிசைனை பொறுத்து இருக்கு. சென்னையில மட்டும் நீங்க சொல்றீங்களா இல்ல? சென்னையில தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியில இருந்து கால் பண்ணுவாங்க, ரெண்டல் கேட்பாங்க, அது கொடுக்க முடியுங்களா? கொடுக்க முடியும். ஓகே. இப்போ அது கொடுக்குனீங்கன்னா நீங்க என்ன ப்ரூஃப் இது பண்ணுவாங்க? அதுக்கு ஆதார் கார்டு அந்த மாதிரி. ஆதார் கார்டு. ஓகே. யூஸ்வலா என்னென்ன ப்ரூஃப் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரூஃபே வந்து நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். வெளியூர்ல இருந்து பாக்குறீங்க ரெண்டலுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் வைக்கிறீங்கன்னா ஒரு 3 days 4 days முன்னாடியே நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ வாங்க இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஸ்டூடெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்லாம் பார்க்கலாம். வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். என் பேர் காயத்ரி. நான் புதுசைவாக்கத்துல இருந்து வரேன். நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருந்தாங்க.
அவங்கள பார்த்து எனக்கு இது கத்துக்கணும் ஒரு ஆசை ஆசை வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் வந்து வீட்டில இருந்து போடணுன்றதா கற்றுருக்கீங்களா, இல்லை ஷாப் வைக்கிற மாதிரி ஐடியாவோட கற்றுருக்கீங்க? ஷாப் வைக்கிற ஐடியா எல்லாம் இல்லைங்க. அட்லீஸ்ட் என்னோட பிளவுசஸ்க்காவது நான் ட்ரை பண்ணுவேன். உங்களோட ப்ளவுசஸை வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆமா, மாதிரி. என்னோட ஐடியா அதுதான். ஓகே. அதுக்கப்புறம் வேணா லைக் ரொம்ப நல்லா வந்தது, நமக்கு ப்ராப்பரா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஓகே. அந்த இப்போ மாதிரி. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கீங்களே, அது நீங்கள் போட்டதுங்களா? ஆமாங்க, நான் இது எவ்வளோ நாள் ஆச்சு? இது வந்து நான் வந்து 1 மந்த் 1.5 மந்த் கிளாஸ்க்கு வந்தேன். 1.5 month, ஆ 45 days. ஆமா, கிளாஸுக்கு வந்துட்டு இது ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண சொன்னாங்க. ஃபாஸ்டா போடணும்னா நம்ம சீக்கிரமா நல்லா போடுற மாதிரி இருந்தா ஃபாஸ்டா வரும். இப்போ நீங்கள் வந்து தனியாக போடுறதுன்னா எவ்வளோ நேரத்தில் போடுவீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க? அது வந்து டிபெண்ட், நம்ம டைம் பொறுத்து இருக்கும். டைம் வந்து சொல்ல முடியல. சரி சரி. ஆனால் போடுவீங்க, ஸ்பீடாக போடுவீங்க. 2 days 3 daysல போடுறீங்க. ஓகே. சரி, இப்போ இது என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அது சொல்ல முடியுங்களா? சுகர் பீடு, ம் ஸ்டோனு, ம் செயின் ஸ்டிச் வச்சு பண்ணி. இது வந்து ஸ்லீவ்க்கான டிசைன்ஸ் வந்து. ஸ்லீவுக்கான டிசைன். ஓகே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. என் பேர் மகாலட்சுமி. ஓகே. நான் பல்லார்க்லேருந்து வரேன், பம்மல்லேருந்து வந்துருக்கேன். பம்மல்லேருந்து வரீங்களா? ஆமாம். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரீங்களா? ஆமாம். சரி. நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ளவுஸ்லாம் நீங்கள் போட்டு ஆக்சுவலி பழகிட்டீங்களா? நான் வந்து நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எடுத்துட்டு இருக்கேன் பசங்களுக்கு. ஓ. இந்த லில்லிஸ் கிராஃப்ட்ஸ்னு அப்படின்னு. ம் ஸோ இப்போ வந்து எல்லாமே சாரீ அண்ட் எல்லாத்துலேயும் வந்துட்டு தேஞ்சூர் பெயிண்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஆரி அட்டாச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆரி வந்து அதில் வந்து ம் மிக்ஸ் மேட்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்காக நான் யூடியூப் பார்க்கும்போது மேடமோடைய அகாடமி பார்த்தேன், காயத்ரி அகாடமி. ம் ஸோ அதனால இவங்க நல்லா சொல்லி தராங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இங்கே வந்து நான் கற்றுருந்தேன். இது எவ்வளோ நாள் ஆகுது உங்களுக்கு? நான் வந்து 2.5 months ஜாயின் பண்ணிருந்தேன். 2.5 months ஜாயின் பண்ணிட்டீங்க? ஜாயின் பண்ணி முடிக்க போறேன். முடிச்சிட்டீங்க. ஆமா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பழகும்போது கஷ்டமா தெரிஞ்சுச்சா இல்லை ரொம்ப ஈஸியாக? ஃபர்ஸ்ட் ஒரு 2 days போட கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஏன்னா அந்த ஊசி வந்து ஊசி. ஓ. ஸோ மேடம் வந்து அது பக்கத்துல இருந்து சொல்லி தருவாங்க. ஒரு எவ்ரி எல்லாருக்குமே அப்படிதான் சரி. பக்கத்துல இருந்து தான் சொல்லி தருவாங்க, தெரியலன்னா கூட. அதனால இப்போ இது வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்? நான் இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் தான் நடத்த போறேன். இன்ஸ்டியூட் தான் வைக்க போறீங்க? ஆமா. ஏன்னா ஏற்கனவே நான் அந்த பாட் பெயிண்டிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதோட சேர்ந்து இதையும் ஆட் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் லேடிஸ்க்குலாம் நம்மளால சொல்லி தர முடியாது. அவ்வளவு தூரம் நான் மட்டும் தான் வந்துட்டு இருக்கேன். அந்த சைட்லாம் ஒன்றும் அது ஃபேம் ஆகல. அறிவு கம்பல் சைட்லாம் ஒன்றும் ஃபேம் யாரும் சொல்லி தரத்துக்கு இல்லை. எல்லாருமே அங்கிருந்து இங்க தான் வராங்க நிறைய பேர். அதனால நான் அங்க இன்ஸ்டியூட் தான் நான் பார்ப்பேன். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கீங்க. என் பேர் ரம்யா. ரம்யா. ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க? பாரிஸ்ல இருந்து. பாரிஸ்ல இருந்து வரீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஆரி ஒர்க்ல வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எதனால வந்துச்சு? எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போட்டுட்டு. நீங்க வந்து படிக்கிறீங்களா இல்ல முடிச்சிட்டீங்க? நான் காலேஜ் முடிச்சிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறமா வந்து ஆரி கத்துக்கணும்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. ப்ளவுஸ் நான் பார்த்துட்டு இங்க வந்து நான் மேமோட யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல்ல வந்து மேம் பாத்தீங்க. மேம் பார்த்து அப்புறமா அவங்க சொன்னாங்க. அவன் எந்த கிளாஸ்னு சொல்றதுக்கு அப்புறமா மேமோட சேனல். நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது இங்க வந்து கிளாஸ் வந்து? நான் வந்து 1 month. 1 monthல நீங்க எவ்வளவு கத்துறீங்க? இந்த வர்க் போடுற அளவுக்கு நான் கத்துக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லா நீங்க போட்டதுதானா? சரி, இந்த ப்ளவுஸ்ல நீங்க என்னென்ன இது போட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சுகர். உங்களை பார்த்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆர்வம் வரணும். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும். சுகர் பீட் ஒர்க் போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கு மேல வந்து அதோட 2 mm சொல்லிட்டு ஒரு பீட்ஸ் இருக்கு. ஓ. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட். ஓகே. சில்க் த்ரெட் வச்சு போட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. எல்லாமே சில்க் த்ரெட் வச்சு போடுறது. அப்புறம் ஜரி த்ரெட். ஜரி த்ரெட். ஜரி த்ரெட் வச்சு நம்ம போடுறது. ஓகே. இப்போ இதை நீ கத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல? என்னோட ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் நான் பெர்ஃபெக்ட்டா போட்டுட்டு அப்புறமா நாங்க ஷாப் வைக்கிற மாதிரி ஐடியா. ஷாப் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ண போறீங்க. ஓகே, சூப்பர். என் பேர் செல்வராணி. நான் வந்து கொரட்டூர்ல இருந்து வரேன். கொரட்டூர்ல இருந்து வரீங்க? கொரட்டூர் தான் நேட்டிவ் பிளேஸ் உங்களுக்கு? இல்ல, நேட்டிவ் பிளேஸ் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஓ, சூப்பர். திருநெல்வேலி இப்போ சென்னையில் வந்து செட்டில் ஆயிருக்கீங்க. சரி, இப்போ நீங்க வந்து ஆரி பிளவுஸ் வந்து நீங்க ஆல்ரெடி போட்டு பழக்கமா இல்ல நீங்க யூடியூப் பார்த்து வந்தீங்களா? இல்ல, ஆரி பத்தி எதுவுமே தெரியாது.
நெட்ல சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து காயத்ரி அகாடமி வந்து கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சுச்சு. ஓ நான் வந்து 1 மந்த்லயே வந்து கத்துக்கிட்டேன். ம் இப்போ வந்து பிளவுஸ் போடுற அளவுக்கு டேலண்டா மேம் வந்து ட்ரைனிங் கொடுத்து விட்டுட்டாங்க. ஓகே அப்புறம் அவங்களுக்கு வர ஆர்டரும் ஸ்டூடெண்டாக எங்களுக்கும் அவங்க வந்து ஒரு ஆஃபரா கொடுத்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ ஆஃபர்னா அவங்க எப்படி தருவாங்க? எப்படி பீஸ் கணக்கு தருவாங்களா, எப்படி தருவாங்க? இல்ல அவங்க சொல்லி கொடுத்துறது நம்ம வந்து அப்படியே அதை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு என்ன டிசைன் அவங்க கொடுத்தாலும் நம்ம பயம் இல்லாம போடுற அளவுக்கு ஒரு ட்ரைனிங்கா இருக்கு. ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சரி, இப்போ அது வந்து இப்போ இவங்க வந்து இப்போ லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாப் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜாப் ஏதாச்சும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் மேம்க்கு. பண்ணி நாளுமே கான்டாக்ட் பண்ணுவாங்க, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ எத்தனை ப்ளவுஸ் பண்ணி தருவீங்க? நான் 4 ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எத்தனை நாளில் பண்ணி தருவீங்க? ஒரு பிளவுஸுக்கு பிரைடல் பிளவுஸ்னா 1 வீக் ஆகும். சிம்பிள் ஒர்க்கா இருந்ததுன்னா 4 டேஸ்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பரா சொல்லிருக்கீங்க. இப்போ இது நீங்க போட்டுருக்குது இது நீங்க தானா? ஆமா, இதை நான் தான் போட்டேன். ஓகே, இது என்னென்ன போட்டிருக்கு? இது வந்து சர்தோசி. சர்தோசி இது வந்து சர்தோசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லுவாங்க, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சர்தோசியான ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்ட பிளவுஸ். இது எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு போறதுக்கு? எல்லாமே இது 1 வீக் தான். 1 வீக்? ஆமா, 1 வீக்ல இது கம்ப்ளீட்டா போட்டு முடிச்சிட்டீங்க? ஆமா, ஏன்னா அது ஸ்பீடா நம்மளுடைய இது இன்க்ரீஸ் பண்றதை பொறுத்ததுனால 1 வீக்ல ஸ்பீடா போட்டேன். ஓகே, சூப்பர். நான் மின்ட்ல இருந்து வரேன். என் பேர் தாரா. டைலரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். டைலரிங் கோர்ஸ் பண்ணிருக்கீங்க. டைலரிங் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? இன்ட்ரெஸ்ட்ல என்ன படிச்சிருக்கீங்க? நான் MBA முடிச்சிருக்கேன். MBA முடிச்சு டைலரிங் வந்துருக்கீங்களா? MBA-க்கு தகுந்த ஜாப் நீங்க வந்து சூஸ் பண்ணலையா? இல்ல, எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. அதனால டைலரிங் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் படிப்படியா இன்னும் கொஞ்சம் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு இந்த கிளாஸ் வந்து? நான் வந்து 3 months ஆக போகுது. 3 monthsல வந்து நீங்க என்னென்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க? சுடிதார் கத்துக்கிட்டேன். சுடிதார்லாம் நீங்க தச்சிருக்கீங்க? தச்சு. எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, எடுத்துட்டு வரலையா? சரி, நீங்க என்ன ஸ்டிச்சிங் பண்றீங்க? லைனிங் பிளவுஸ். லைனிங் பிளவுஸ்ங்களா? ஆமா. இது இப்போ நீங்க பண்ணதுங்களா? இது ஆமா, கட்டிங் பண்ணிருக்கு. கட்டிங் பண்ணி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இன்னும் ஹேண்ட் அட்டாச் பண்ணோம், பட்டி அட்டாச் பண்ணோம். ஓகே. என் பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரிங்களா? நாங்க இங்கதான் பொஷாவத்துல தான் பொஷாவத்துல தான் இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து டைலரிங் கத்துக்கிட்டு தான் வந்தீங்க. டைலரிங்ல என்னென்ன ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ நாங்க வந்து சுடிதார் தைச்சுன்னு இருக்கோம். சுடிதார் இப்போ இது தச்சிருக்கிறதா இல்லை அது கட் பண்ணியிருக்கிறதா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணாம இருக்கு. கீழே லேஸ் வைக்கணும். ஓகே. லேஸ் வைக்கணும். இது உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு ஸ்டிச்சிங் பண்றதுக்கு? எவ்வளவு நாள் ஆச்சு? ஸ்டிச்சிங் கட் பண்றதுக்கு ஒரு நாள்ல ஸ்டிச்சிங் பண்ண 2 நாள் ஆச்சு. நாங்க இப்பதானே கத்துக்கிறோம். கத்துக்கிறதுனால இது டைம் இருக்கு. இப்போ நீங்க வந்து மேடம் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல வந்த உடனே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டி ஊப்பு வைக்கிறது, எம்மிங் பண்றது, அதெல்லாம் பேசிக் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. கட்டிங் வந்து எத்தனை நாள்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? கட் பண்றது 2 நாள். ஒரு நாள் பேப்பர் கட்டிங் ஆகுது. பேப்பர் கட்டிங்ல வந்து நீங்க பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியில வந்து கட் பண்ணீங்க. இப்போ இது 10 daysல வந்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுங்க. என் பேர் ஹரிஷ்னி. நான் வந்து கீழ்பாக்கம்லேருந்து வரேன். கீழ்பாக்கம்லேருந்து வரேன். நான் வந்து இப்போ ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் இது சம்பந்தமா தான் இன்ஜினியரிங் பண்றீங்க? இல்ல, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் செம் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. ஆல்சோ டிசைனிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி ஓகே ஆரி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இதுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதனால அது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். கத்துக்கிட்டு வந்து நீங்க வந்து புட்டிக் வைப்பீங்களா? இல்ல இது வந்து என்னோட ஓன் யூஸ்க்காக தான் நான் கத்துட்டு இருக்கேன். நான் நல்லா போட்டதுக்கு அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படிலாம் போட்டாலே ஆல்மோஸ்ட் நிறைய ஆர்டர்ஸ் கெயின் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கனால சரி ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கலாம், அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கூட சொல்லி தரலாம். இந்த கிளாஸ் வந்து நீங்க எத்தனை நாள் ஆச்சு? இப்போ ஒரு 1 month ஆகுது. 1 monthல நீங்க வந்து ஃப்ரண்ட்ல வச்சிட்டு நீங்க போடுறது? ஆமா, நான் போட்டேன். இது என்ன ஒர்க் இது? ஸோ இது வந்து பேக் நெக் டிசைனு. இதில் வந்து இதெல்லாம் வந்து ஜரியில போட்டிருக்கேன். இது வந்து செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் கட் பீட்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் குந்தன், அண்ட் இதுவும் கிளாசி கட் பீட்ஸ், அண்ட் இதெல்லாம் வந்து ஜர்தோசின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் ஆரம்பிப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து மாதிரி வச்சுக்கோங்க? ஷாப்பு கிளாஸ் அது இன்னும் யோசிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து படிச்ச படிப்புக்கு தகுந்த ஒர்க் பண்ண போறீங்க? ஆப்வியஸா படிச்ச படிப்புக்கு தான் பண்ணுவேன். இது வந்து என்னோட பேஷன் மாதிரி அந்த மாதிரி. வணக்கம் சார், என் பேர் விஜயராணி. பாரிஸ் மண்ணடில இருந்து வரேன். பாரிஸ் மண்ணடில இருந்து தான் வரீங்களா? ஓகே, சூப்பர். நாங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி 20 days ஆகுது. 20 days ஆகுது. 20 days உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் எல்லாருமே வந்து வீடியோ பார்த்தேன்
என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க. ஆனால் உங்களுக்கு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஆரி ஒர்க்கு இல்லை வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நான் 12 வருஷமா டைலரா இருக்கேன் சார். 15 வருஷம் 15 இயர்ஸ் வந்து டைலரிங். வீட்டுல தான் தைச்சிட்டு இருக்கேன். ஓ சரி. வீட்டுல தைச்சு வெளியில கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. நம்மளுக்கு பசங்களுக்கு யூஸ் ஆட்டா கத்துக்கணும்னு இங்க வந்தேன். யூடியூப் ஃப்ரீ டைம்ல பார்க்கும்போது இது பார்ப்பேன், டைலரிங் சம்பந்தமா வீடியோ பார்ப்பேன். அப்ப இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு கத்துக்கணும்னு. ஆனா வந்து ஒரு பயமா தான் இருந்துச்சு, தெரியாம எப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இந்த டைலரிங் அதுல எவ்வளவு நாளா தைச்சிடுவேன், இதுல ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு. இது ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு பயமா இருந்தது. அப்ப போக தெரியாது வர்றது, அந்த ஸ்டேஜ் போறதுக்கே எனக்கு 1 hour ஆச்சு. அதை புடிச்சு போறது 1 hour. ஓ இல்ல அந்த ஊசி எல்லாம் குத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த குத்து வாங்கிருக்கீங்களா? ஓகே சூப்பர். கத்துக்கிட்டு தான் இது 3 daysல போட்டேன். இது வந்து 3 daysல நீங்க போட்டிருக்கீங்க. இது வந்து நீங்க வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு நீங்க வந்து ஷாப்புக்காக வைப்பீங்களா இல்ல ஒரு கிளாஸ் வைக்கிற மாதிரி? நான் டைலரிங் முடிச்சுட்டே ஷாப் வைக்கணும்னு தான் ஆசை இருந்துச்சு. வீட்டுல பேக்ரவுண்ட் சரியில்லாதனால நான் வீட்டோட மட்டும் தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வைக்கணும்னு ஆசை இருக்கு, ஆசையும் இருக்கு. பண்ணணும், துணிஞ்சு எது வந்தாலும் துணிஞ்சு பண்ணணும். மேம் பார்க்கும்போது நம்மளும் பண்ணணுன்ற தைரியம் வருது. 15,000 20,000 வந்து ஏன் பண்ணலாம், 1 daysல வந்து 20,000 50,000 சார் நல்லா பண்ணி கொடுக்கணும், கஸ்டமர் திருப்தியா இருப்ப நல்லா பண்ணி கொடுக்கணும். ஓகே சூப்பரா சொன்னீங்க. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. ஓகே நான் பாரிஸ்ல இருந்து வரேன். அந்த பக்கம் நான் வந்து ஆரி ஒர்க் வந்து யூடியூப்ல இருந்து தான் பார்த்தேன். ஓகே நான் பார்த்த யூடியூப்ல எல்லா இது அகாடமியும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. காயத்ரி அகாடமி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கும், பட்ஜெட் கொஞ்சம் ஒத்து போகும் அப்படின்னுட்டு கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணி தான் வந்தேன். வரக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்தது. எனக்கு வந்து பேக் பெயின் ப்ராப்ளம்ன்றதுனால டைரக்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, ஆன்லைன் கிளாஸ் தான் வந்துட்டு இருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கான்பிடன்ட் கொடுத்தது வந்து உன்னால முடியும், பேக் பெயின் பார்க்காத அப்படின்னு மேடம் தான் கொஞ்சம் தைரியம் கொடுத்தாங்க. எனக்கு எந்த டைமா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி டவுட் கேட்டாலும் எந்த டிசைன் போட்டு எப்படி பண்ணணும், என்ன இது ஸ்டிச்சிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே மேடம் தான் கொஞ்சம் அவங்க தைரியம் கொடுக்க அந்த பயன்றது எப்படி போச்சுன்னு தெரியாது. அதனால வந்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. எனக்கு வந்து டைரக்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம், எல்லாரு கூடயும் ரொம்ப ஃப்ரெண்டா மிங்கிள் ஆகணும்னு ரொம்ப ஆசை. என்னால முடியல, ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல வந்து இப்போ டைரக்ட் வந்திருக்கீங்க? ஆமா டைரக்ட் வந்திருக்கேன். வந்து பாக்கணும், எல்லாரோட மிங்கிள் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு. பட் ஆனா மேடம் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு நல்லா என்ன பிற்பாடு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி அது பரவாயில்லன்னுட்டு நம்மளால முடியாது எதுவுமே ஒண்ணும் கிடையாது, லேடிஸால முடியாது. அதனால சரி பேக் பெயின்லாம் தூக்கி போட்டுட்டு நானும் தைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டிசைன் பிளவுஸ் வந்து நார்மலா யாரும் போடுறது கிடையாது. எல்லா பிளவுஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிரைடல் ஒர்க் இல்லாம சாதா ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஒரு பிரைடல் ஒர்க் பிளவுஸ் போட்டா போதும், அந்த சிம்பிள் சாரி கூட ஹெவி லுக் நல்ல ஒரு கிராண்ட் பார்ட்டி வேர் போற மாதிரி அப்படி காட்டி கொடுக்கும். ஒரு கோவில் போனா கூட நம்ம பிரைடல் பிளவுஸ் இல்லாம இருக்க முடியாது. ஒரு பீரோ திறந்தா லேடிஸ் ஃபுல்லாவே பாக்குறது பிளவுஸ் இதுக்கு மேட்ச் ஆகுதா, ஒர்க் அப்படி போய் பார்த்துட்டு இப்ப ஒர்க் நல்லா இருக்கா, இதுக்கு இப்படி ஸ்டோன் கலர் எடுக்குமா, அப்படிதான் போகுது. ஆரி ஒர்க் ஃபியூச்சர்லன்னு பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, நல்லாவே போகும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுல யாரு என்ன கொஞ்சம் ஃபியூச்சர்ல வரணும்னு ஆசைப்பட்டு இப்ப பண்ணா கூட நல்ல லைஃப் இருக்கு வர்றவங்களுக்கு. என்னோட தாட் நான் சொல்றேன். என் பேரு பிந்து, அசோகத்துல வரேன். ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து 20 days ஆயிடுச்சு. 20 days ஆயிருக்கு. 20 daysல வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, என்னென்ன யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன். ஓகே உங்களோட ஸ்லாங்லாம் பார்த்தா இங்க சென்னை மாதிரி இல்லையே. நேட்டிவ் பிளேஸ் கேரளா. நேட்டிவ் பிளேஸ் கேரளா. ஓகே கேரளால இருந்து பாலக்காடு. சூப்பர். ஓகே சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்னைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? யூடியூப்ல தான் பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு. அப்போ வந்து நீங்க வந்து கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கீங்க. இப்போ இந்த 20 daysல வந்து மேம் வந்து உங்களுக்கு எப்படி கத்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன கத்து கொடுத்துருக்காங்க? 20 daysல மேம் வந்து பிளவுஸ் நெக் போட கத்து கொடுத்துருக்காங்க. சரி. என்னோட பேர் வந்து கீதா, நான் இன்னொருத்துல இருந்து வரேன். ஓகே எனக்கு ஹாரி கிளாஸ் போறதுதான் ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல சர்ச் பண்ணதுல எனக்கு ஃபீஸ் கம்ஃபர்டபுளா இல்ல, டைமிங்கும் கம்ஃபர்டபுளா இல்ல. ஃபீஸ் வந்து நீங்க கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த அகாடமில வந்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு ஃபீஸ் நீங்க பே பண்றீங்க? அது கொஞ்சம் என்னோட இதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு.
கொஞ்சம் என்னோட எனக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு கிளாஸ். ம் காசு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் பாதியா பே பண்ணலாம் கூட சொன்னாங்க. அதனால ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ணலனாலும் பாதியா பே பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் டைமிங் வந்து எந்த டைமிங் வேணாலும் நீங்க வரலாம். எந்த டைமிங் வந்தாலும் வரலாம். எந்த டைமிங்கும் வரலாம்னு சொன்னாங்க. சோ அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. எந்த டைமிங்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பேட்சஸா இருந்தாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்து மேம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வாட்டிக்கும் நிறைய வாட்டிக்கும் சொல்லி தருவாங்க. இப்போ நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது நான் வந்து ஒரு 1.5 month வந்தேன். 1.5 month. ஆமா 1.5 month வந்தேன். அதுக்கப்புறமா வந்து ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. நீங்க நல்லா போடுறீங்க, நீங்க ப்ராஜெக்ட் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைனா நல்லா போடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் தான் இது. இது வந்து பேக் நெக் பேட்டர்ன். இது வந்து பேக் நெக். இதுல சுகர் பீட்ஸ், செயின் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு போட்டது. அப்புறம் வந்து இது ஃப்ரண்ட் நெக். ஓகே. இது ஃப்ரண்ட்ல வருது. தென் வந்து இது பேக். இது வந்து ஸ்லீவ்ஸ். இது ஒரு ஸ்லீவ், அப்புறம் இந்த ஒரு ஸ்லீவ். ஸோ மேமோட கோஆர்டினேஷன் இல்லாம இதை நான் பண்ணிருக்க முடியாது. அவங்க தான் இந்த டிசைன் போட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்களே சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளும் அதை போட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி அவங்க டிசைன் நம்மளுக்கு பார்த்து கொடுப்பாங்க. என் பேர் வந்து ஹேமா. நான் வெளிப்பக்கத்துல இருந்து வரேன். ஓகே. எனக்கு ஆரி கிளாஸ் வரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரொம்ப நாளா நான் நிறைய யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி தான். எல்லாமே நான் பார்த்தது எல்லாமே ரொம்ப ஹெவியா இருந்தது. இங்கே மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. தென் வந்து எனக்கு டைமிங்கும் வந்து ஃப்ளெக்சிபிளா கொடுத்தாங்க. அதுக்காக தான் முதல்ல நான் இங்க வந்தது. ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு இங்க வந்துட்டு எனக்கு டைம் வந்து சரியா கிடைக்காது. எப்போ வந்தாலும் மேடம் வந்து ரொம்ப சூப்பரா. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் கிளினிக்ல ஒர்க் பண்றேன். கிளினிக்ல ஒர்க் பண்றீங்க. இது வந்து டைம் கிடைக்கும்போது வந்து பண்றீங்க. அந்த டைம்க்காக எனக்கு ரொம்ப இது இருந்தது. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இந்த டிசைன் நான் தான் போட்டது. நீங்க எவ்வளவு நாள் ஆகும்? 1.5 month ஆகும். 1.5 monthல வந்து நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ மக்களே, இந்த சம்மரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கணும், ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். சென்னையில் இருக்கீங்கன்னா இந்த அகாடமிக் நேரில் போங்க. வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க, அதர் கண்ட்ரிலேருந்து வந்து பார்க்குறீங்கன்னா இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்கி நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து கற்றுக்கிட்டு உங்கள் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து அங்கேயும் கிளாஸும் எடுக்கலாம், நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி சேல்ஸும் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து இப்போ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாகவும் பண்ணி தராங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கு, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மறக்காமல் போட்டுருங்க. நீங்கள் லைக் போட தான் நாங்கள் பூஸ்டப் ஆகி இது மாதிரி வீடியோக்கள் அதிகமாக போட்டுகிட்டே இருப்போம். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.